طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே ஹுஸ்னுல் காத்திமா, ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு சம்பந்தமாக, அந்த இறுதி முடிவு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன போதிக்கிறது என்பது பற்றி சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தனிச்சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால், அமல்களை கவனிக்கின்ற அதே நேரம் அதைவிட அந்த அமல்களை செய்பவனுடைய உள்ளத்திலே உள்ள நிலைகளை கவனிப்பது இஸ்லாத்துடைய ஒரு சிறப்பியல்பு. பிற மதங்களுடைய எல்லா விஷயங்களை நீங்கள் எடுத்து நோக்கினால் அந்த அமலுடைய வடிவங்களை மாத்திரம் பார்ப்பார்கள், அந்த செயலுடைய பெருமதியை மாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு இல்லை. உதாரணங்களில் கூட அல்லாஹு தாலா செயலின் பெருமதியை விட உள்ளத்தின் பெருமதிகளை சொல்லுவதை பார்க்கிறோம். சூரா பக்கராவிலே வரக்கூடிய ஒரு வசனம், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தனது சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவனுடைய உதாரணம். அந்த வசனத்தை நன்கு முறையில் கவனிக்க வேண்டும். தனது சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவனின் உதாரணம் விதைகளின் உதாரணத்தை போன்று, ஒரு விதையுடைய உதாரணத்தை போன்று. இது உண்மையிலேயே ஒரு இலக்கியவாதி கூட இப்படி ஒரு வசனத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், செலவழிப்பவனின் உதாரணம் போடப்படுகின்ற விதைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். உண்மையிலே எப்படி மனிதர்கள் பாவிப்பதென்றால் பாவித்திருப்பார்கள் தெரியுமா? செலவழிப்பவனின் உதாரணம் விதையை தூவுகின்றவனின் உதாரணம், விதையின் உதாரணம் அல்ல, விதையை தூவுகின்றவனின் உதாரணம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் செலவழிப்பவன் செலவழிக்கப்படுகின்ற பொருள், விதையை போடுகின்ற விவசாயி, ரெண்டு இருக்கிறது. விதையை போடுகின்ற விவசாயி, செலவழிப்பவன் செலவழிக்கப்படுகின்ற பொருள். செலவழிப்பவனுக்கு உதாரணம் விதையை போடுகின்றவனின் உதாரணம், செலவழிக்கப்படுகின்ற பொருளின் உதாரணம் விதையின் உதாரணம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே சொத்துக்களை செலவழிப்பவனின் உதாரணம் விதையின் உதாரணம் என்று சொல்கிறான். அதற்கான காரணம் செயல்களை விட இஸ்லாம் எண்ணத்தை கவனிப்பதுதான். இங்கே செலவழிப்பவனை விட செலவழிக்கின்ற பொருள் முக்கியமானதல்ல. செலவழிக்கின்ற பொருள் 1 கோடியாக இருந்தாலும் செலவழித்தவனுடைய எண்ணம் பெருமையாக இருந்தால் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. செலவழிக்கிறவன் 1 ரூபாய் செலவழித்தாலும் எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருந்தால் அது மிக பெருமதியானது.
அதனால் தான் அல்லாஹ் தஆலா இங்கே செலவழிப்பவனின் உதாரணம் என்று சொல்கிறான். அவன் செய்த செலவீதத்தின் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அந்த இடத்திலே போடுகின்றது முக்கியம் இல்லை, ரிசல்ட் முக்கியம். அந்த ரிசல்ட்டை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது விதையின் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எண்ணங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே ஃபவைலுன் லில்லதீன லா யுஸல்லூன், தொழாதவர்களுக்கு கேடுதான் என்ற வசனத்தை காட்ட முடியாது. ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுதவர்களுக்கு கேடுதான் என்ற வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? தொழக்கூடாது என்பதற்காக அல்ல. தொழாமல் இருப்பது ஒரு பாவம், கெட்ட எண்ணங்களோடு தொழுவது இன்னொரு பாவம். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழாமல் காண்பதற்காக வேண்டி, பிறருக்காக வேண்டி, மரியாதைக்காக வேண்டி, மரியாதை கெடும் என்பதற்காக வேண்டி தொழுவது இருக்கிறதே, அது இன்னொரு பாவம். அப்படி தொழுபவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன், அற்பமான பொருள்களை அவர்கள் கொடுப்பதை விட்டும் தடை செய்வார்கள். ஒரு சுத்தியல் கேட்டு பாருங்க பாவம், 5 நேரம் தொழுறாளா? இப்ப ஒரு சுத்தியல் கேட்ட சொந்தமா நாங்க வாங்கி வைக்கிற மாதிரி அவருக்கு வாங்க தெரியாதா? ஒரு ஆணி கேட்டு பாருங்க, நாங்க ஆணி வாங்கி வச்சுக்கிறோம் தானே, அது மாதிரி ஒரு ஆணி அவருக்கு வாங்க தெரியாதா? ஒரு மண்வெட்டி கேட்டு பாருங்க பாவம், இதெல்லாம் மாஊன், சும்மா சின்ன பொருட்கள், அதை கொடுப்பதிலும் அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள், தடை செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுது முகஸ்துதிக்காக தொழுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், வலா யஹுது, சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமல்ல, கொடுக்கிறவனை தூண்டவும் மாட்டான். வணங்கிட்டா, கொடுக்கிறவர்களை தூண்டவும் மாட்டார்கள். அவர்கள்தான் தொழுதவர்களுக்கு கேடுதான் என்று அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாம் எண்ணங்களுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் செயல்களுக்கும் கொடுக்கிறது. அதே அளவை விட எண்ணங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். கவுலுன் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா மன்னுன் அவ் அதா, தர்மம் செய்துவிட்டு நான் செய்தேன் என்று சொல்லி காட்டுகின்ற தர்மங்களை விட, தர்மம் செய்துவிட்டு உனக்கு நான் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தேன் நீ இப்படி நடக்கிறியே என்று மன வருத்தப்படுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்க தர்மம் செய்யாம இருக்கிறது என்னது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக அல் குர்ஆன் எண்ணங்களுக்கு மிக அழுத்தமான சில அழுத்தங்களை, முக்கியமான அழுத்தங்களை கொடுப்பதை பார்க்கிறோம். அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திலே என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கொண்டவன் நரகத்துல சரி, கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்துல யார சொல்லலாம்? அவனுக்கு இவனை கொல்லணும் என்ற எண்ணம் இருந்துச்சு தானே. இவன் முந்தினதால அவன் கொல்லப்பட்டான், இவன் கொஞ்சம் முந்திருந்தா அவன் கொல்லப்பட்டிருப்பான். அந்த எண்ணத்தோடு போராடியதால் கொண்டவனும் கொல்லப்பட்டவன் நரகத்துல என்றாங்க. செயலை செய்யவே இல்லை, ஆனா நரகத்துல என்றாங்க சொல்லலாம். கொல்லப்பட்டவன் அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான், இவனை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? சொர்க்கம் போக முடியும். அப்ப எண்ணங்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் வழங்குவதை பார்க்கிறோம். சிலர் முனாபிக்கா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற இடங்களில் கூட எண்ணங்கள் மிக முக்கிய இடத்தை வகித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹாத்திப் இப்னு அபி பல்தா தனது சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக ஒரு கடிதத்தை வைத்து என்ன செய்கிறார்? அனுப்பி விடுகிறார். மதீனாவுக்கு, மக்காவுக்கு அனுப்பி விடுகிறார். மறைமுகமாக ஒரு பெண்ணிடத்திலே செய்தி வெளியே வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன், அனுமதி தாருங்கள், என்னை விட்டு விடுங்கள், வெட்டுவதற்காக விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு வேலை. ஆனால் செய்தவர் நயவஞ்சகர் அல்ல. நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா ஹமலக அலா மா ஃபஅல்த, நீங்க செய்ததற்கு உங்களை தூண்டியது எதுன்னு கேட்கிறார்கள். அவர் கவலையோடு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுவதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்ற குடும்பம் அங்கே இருக்கிறது, இந்த செய்தியை கொடுத்தா மக்கத்து காவிர்கள் என்ற குடும்பத்தை பாதுகாத்துருவாங்க என்ற ஒரு ஆசையில் தான் நான் செய்தேன் அப்படி என்றாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அமாஹாதா ஃபக்கத் சதக, இவர் உண்மை உரைத்து விட்டார், அல்லது சதக்த, நீங்கள் உண்மை உரைத்தீர்கள், இப்படி ஒரு வசனம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு, உமரே இஜ்லிஸ், அமருங்கள், உங்களுக்கு தெரியாத அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்